எதுக்கு திருப்பி கொடுக்குற? அது இல்ல மேடம், பண விஷயம் அதான். என்னமோ குடு. வாங்க மகேந்திரன் சார், என்ன திடுதுப்புன்னு வந்திருக்கீங்க? சாரி மேடம், நீங்க லஞ்சம் வாங்குறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. வாட்? உங்க கையில பணம் இருக்கா மேடம்? மகேந்திரன் சார், நானும் நம்ம டிபார்ட்மெண்ட் தான். நான் எப்படி லஞ்சம் வாங்குவேன்? அதுதான் மேடம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பணத்தை இன்னும் கையில தானே மேடம் வச்சிருக்கீங்க? சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. இந்த பணம் இவரோட ஆபரேஷனுக்காக நான் ஹெல்ப் பண்ணது. அதைத்தான் அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. ஆமா சார், என் ஹஸ்பண்டோட ஆபரேஷனுக்காக அவங்க உதவியா கொடுத்த பணம். உதவியா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லையே. இல்ல சார், என் ஆபரேஷனுக்காக அவங்க கொடுத்த பணம். சார், எங்களுக்கு ஃபோன் வந்தது. என்ன பிரகாஷ் இது? பிரகாஷா? ஆமா சார், என் பேர் தான் பிரகாஷ். பிரகாஷ்? நான் தான் சார். என்ன சார் விளையாடுறீங்களா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உஷாராணி என்கிட்ட பணம் கேட்டாங்க, நான் கொடுக்க போறேன் வாங்கன்னு நீங்க தானே கூப்பிட்டு சொன்னீங்க. என்ன சத்யா இதெல்லாம்? மேடம், இதுக்கு சான்ஸே இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்தோம். அப்ப நாங்க போய் சொல்றோமா? So- சாரி மேடம், உங்களுக்கு நம்ம ப்ரொசீஜர் தெரியும். கையங்களமா பிடிச்சிருக்கோம். சார், இது லஞ்சம்லாம் இல்ல சார். சார், நான் தான் ஃபோன் பண்ணலன்னு சொல்றேன்ல, நீங்க என்னமோ சொல்றீங்க. அப்ப இந்த பணத்தை யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன். அப்ப கேஸ் கிளியர் மேடம். என்ன பழி வாங்கணும் தான் செஞ்சிருக்கான். மேடம், ப்ராமிஸா நான் எந்த ஃபோனும் பண்ணல. என்ன பிரகாஷ், எனக்கு ஒண்ணுமே புரியல. மேடம், நீங்க எங்க கூட வாங்க. நீங்க ரிட்டர்ன்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. சார், நான் தான் ஃபோன் பண்ணலன்னு சொல்றேன்ல. சாரி மேடம், உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் மேடம். நீங்க ஒத்துழைச்சீங்கன்னா. எல்லாம் எங்களால வந்ததுடா. தப்பு பண்ணும்போது உன்னை கண்டிக்காம உனக்கு உடந்தையா இருந்தது எங்க தப்பு தான்டா. சரிடா, இப்பதான் நம்ம வசந்த புரிஞ்சுக்கிட்டோம்ல. சொல்றேன்னு தப்பா நினைக்காத வசந்த். ஆண்டி நீ படிக்கணும், ஃபாரின் போகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால கோவத்துல பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. இல்லடா, அம்மா இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. நான் தப்பு பண்ணதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ ஒரு மனுஷனா இருக்கேன்டா, அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம்ல. நான் முன்ன மாதிரி இருந்திருந்தா இன்னும் கேவலமா இருந்திருப்பேன்டா. ராகினி விஷயத்துல தானே நான் மனுஷனாவே மாறினேன். அதை புரிஞ்சுக்காம அம்மா பேசுறாங்கடா. தப்பு பண்ண நான் திருந்திட்டேன், நீங்க எல்லாம் சாரி கேட்டீங்க. ஆனா அம்மா இன்னும் என்ன பொறுக்கி பொறுக்கின்னு சொல்றாங்கடா. இனி அந்த வீட்டுல நான் இருக்க போறது இல்ல. கோவால என் மாமா வீட்டு இருக்கு, நான் அங்க போயிடலான் இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தா பணம் கொடுங்க, நான் போகணும்னு அனுப்பி வைக்கிறேன். என்னடா நீ? என்னடா அப்போதுல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு, நீ கட் பண்ணிட்டே இருக்க? ராகினி தாண்டா கால் பண்றா. அம்மா ராகினிக்கு ஃபோன் பண்ணி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது விஷயமா தான் கூப்பிடுறா போல் இருக்கு. அவகிட்ட பேசினா என்னை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவாள்ல, அதனாலதான். ராகினி இங்க தான் வரான்னு நினைக்கிறேன். கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுங்க. வீட்டுல நடந்த எந்த விஷயத்தை தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, சொந்தப்படாதீங்க, சரியா? ஓகே. வசந்த பாத்தீங்களா? பாக்கலையே ராகினி. நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறான். என்ன ராகினி, ஏதாவது சொல்லணுமா? இல்ல, நான் அவனை பார்க்கணும். அவன் எங்க இருப்பான்னு தெரியுமா? தெரியுமா? சாரி ராகினி, அவன் வீட்டுல பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? உஷா ஆண்டி அப்படி சொன்னாங்க. ஆமா ராகினி, அவன் இப்ப கோவா போறான். அங்கதான் போய் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிருக்கான். கோவாவா? ஆமா. ராகினி, எல்லாம் என்னாலதான், எல்லாம் என்னாலதான். அவனாலதான் நான் எக்ஸாம் எழுதினேன்.
அவன் இல்லைன்னா நான் எக்ஸாம் எழுதிருக்கவே முடியாது. எல்லாம் ஏன் தப்புதான், என்னாலதான். அவன் லைஃபே போச்சு. வசந்தோட லைஃபை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். சாரிடா, உன் லைஃபை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். ராஸ்கல், ஏன்டா இப்படி பண்ண? ராகினி, என்ன பொய் சொல்றியா? என்னை விட்டு போலான்னு நினைக்கிறியா? நீ இல்லாம நான் எப்படிடா இருப்பேன்? சொல்லு, என்னை விட்டு போயிடுவியா? சாரி ராகினி, அவன் கிளம்புறேன்னு தான் சொன்னான். நீங்க வரதை பார்த்ததும் உனக்கு எதுவும் தெரிய வேணாம், தெரிஞ்சா சங்கடப்படுவேன்னு இவன் சொன்னான். என்ன வசந்த், அப்ப என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? நான் உன்ன ராகினி, அம்மா என்ன பொறுக்கின்னு சொல்லிட்டாங்க. அம்மா தானடா பேசுனாங்க. பேசினா பேசிட்டோம், அதனால என்ன? அவங்க பேசாம வேற யார் பேச போறாங்க? நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், இவன் கேட்கல. நாங்களே உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினச்சோம். ஆமா ராகினி, உன்னோட நல்ல மனசு தெரியாம நாங்களும் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டோம். அதை விடுங்க. முடிவு பண்ணிட்டியா? என்ன மறந்துட்டு போயிடுவியா? டேய் வாங்கடா. சொல்லுடா. இல்ல, நான் போல. நிஜமா? இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். தேங்க்ஸ் வசந்த். ஐ லவ் யூ. திலகா, பால் குடிமா. இருமா. ஓ ஓ ஓ ஓ. ஓய் திலகா, வாங்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. என்ன இப்பதான் வழி தெரிஞ்சுதா? அம்மா. எங்கம்மா, நடந்த பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியுமே. அம்மா, பாப்பா பாருமா, அப்படியே அக்கா மோகன்தான். ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்கணும், ஆனா வர முடியாம போயிடுச்சு. தப்பா எடுத்துக்காத திலகா. என்னம்மா நீங்க, எனக்கு தெரியாதா? பிரகாஷ போய் பாத்தீங்களா? போய் பார்த்தோம்மா. நான் கூட ஏதோ பழைய கோவத்துல இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா மாப்பிள்ள கோவத்தெல்லாம் மறந்துட்டு பேசினாருமா. அது மட்டும் இல்ல திலகா, ஏதோ என்னாலான உதவின்னு கையில கொஞ்சம் பணம் கொடுத்தேன். மனசு நோகாம வாங்கிக்கிட்டாரு. நான் நினைச்சது நடந்துருச்சும்மா. எங்க பழைய பகையை வளர்த்து என் பொண்ணை பார்க்க முடியாம போயிடுமோ, காலம் முழுக்க தள்ளிதான் நிக்கணுமோன்னு நினைச்சேன். கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. உங்களை ஏத்துக்கிறதுல என்னம்மா இருக்கு? எங்களை தானே தள்ளி வைக்கிறாங்க. அம்மா சும்மா இருக்க மாட்டியா? நான் இத குத்தமா சொல்ல வரல திலகா. பிரகாஷ் முன்கோவமான ஆளுங்கிறது தெரிஞ்சதுதான். ஆனா சம்பூர்ணைய மாப்பிள்ளன்னு மனசார சொல்றாங்க. அவங்க பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்துறதுனால தானே. உத்தியோகம் புருஷ லட்சணம். உன் புருஷனை வச்சுதான் அந்த வீட்டுல நம்மள எடை போடுறாங்க. வேலை வெட்டின்னு எதனா ஒண்ணு பண்ணி இருந்தா தப்பா பேசுவாங்களா? இல்ல காசு பணத்துக்காக அவங்க கால்ல விழுந்து பேச்சு கேட்டிருப்போமா? நான் யாரையும் குத்த சொல்ல முடியலங்க. பேசிட்டு தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அதுக்காக ஒதுக்கியா வைக்க முடியும் சொல்லுங்க? ஏன் திலகா, ராஜு மாப்பிளைக்கு எதுவும் வேலை அமையலையா? அமைஞ்சாலும் செஞ்சிடுவாரா? நானும் இவ்வளவு எவ்வளவோ முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டோம். அக்கறைன்னு கொஞ்சம் கூட இல்ல. நீங்களே பாருங்க, 1க்கு 2 பசங்களாயிடுச்சு. சட்டுன்னு வளர்ந்து நிக்கும். ஆம்பளைய பிறந்த மனுஷனுக்கு யோசனை வேண்டாம்?
அம்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதம்மா. அவர் என்ன வீட்லயேவா உட்கார்ந்துருக்காரு? வேலை தேடி தானே போயிருக்காரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் நிச்சயம் வேலையை தேடிக்கிட்டு தான் வருவாரு. பாத்தீங்களாமா, புருஷனை ஒரு குறை சொல்ல விட மாட்டேங்கிறா. அவர் எதுக்கு வேலைக்கு போறாரோ இல்லையோ, இவ நம்பிக்கை வச்சிருக்கிறாள்ல, அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காகவாவது வேலைக்கு போலாம் இல்லையா? அஞ்சலி, மாமா எப்போ வந்த? அத்தை, என்னத்த இப்பதான் டைம் பிடிச்சதா உங்களுக்கு வரதுக்கு? இல்ல மாப்பிள, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது. மாமா ஆ. குழந்தை அப்படியே திலகாக்கா மாதிரியே இருக்கு. நானும் அதான் சொன்னேன். ஆனா உங்க அக்கா கேட்டதானே? ஆமா, வேலை விஷயம் என்னாச்சு? என்னங்க? திலகா, சொல்லுங்க. அத்தை, சின்ன அத்தை முன்னாடி என்ன திட்டாதீங்க அத்தை. நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அந்த கடையில வேலை செஞ்சேன்னா பாத்தீங்களா, இப்படிப்பட்ட ஒருத்தரை இங்கன்னு இல்ல எங்கேயுமே மதிக்க மாட்டாங்க. அத்தை, அம்மா அதான் சொல்றாருல, விடுமா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இது? நான் என்ன பண்ணுவேன் திலகா? உண்மையை சொன்னாலும் வேணான்னு சொல்றாங்க, பொய் சொன்னாலும் போன்னு சொல்றாங்க. நான் என்னதான் பேசுறது? இதுக்கு மேல நான் என்ன தடி சொல்றது? நீயே சொல்லு. திலகா, நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்னம்மா? மாப்பிளைக்கு இஷ்டம் இருந்தா நாம வேலை செய்யற இடத்துல கூட வேலைக்கு சேர்த்து விடலாம். நான் சொன்ன ஓனர் கேட்பாரு. அவ என்னமா தப்பா நினைக்கிறது? நீங்க சொன்ன வேலை கிடைக்கும்ல? நான் சொன்னா கிடைக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் வேலைக்கு போறேன் அத்தை. எந்த வேலை கொடுத்தாலும் நான் ரெடி. ஏத்த, இன்னைக்கு என்ன வெந்தய குழம்பா? வாசனை ஆள தூக்குது. சரி சரி, நான் கை கால் கழுவிட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் சுட்டு வைங்க, சரியா? எப்பவும் சிங்கிறதுதான். லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி உஷாராணி கைது. இங்க பாருங்க. பிரகாஷ் என்பவர் ரூபாய் 30,000 கொடுக்கும் போது உஷாராணி கையும் களவுமாக பிடிபட்டார். உஷாராணி அந்த பணத்திற்கு நியாயமான காரணங்களை சொல்லியும் அதிகாரிகள் கேட்காமல் அவரை கைது செய்தனர். ஐயோ கடவுளே! என்னம்மா? திலகா, அந்த பணம் மாப்பிள்ளைக்கு உதவியா இருக்கும்னு நான் தாம்மா கொடுத்தேன். இப்ப அதை வச்ச பிரச்சனை ஆயிடுச்சே. ஐயோ, இது என்னாலதான்னு நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க இரு அஞ்சலி, நான் போய் அவங்கள என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேம்மா. வரேன். அம்மா. அக்கா, கவலைப்படாத அஞ்சலி, ஒன்னும் ஆகாது. பொற்கொடி, என்னங்க? இதை கொண்டே வச்சுட்டு ஒரு காப்பி போட்டு வா. சக்கரை போட வாங்க. சரிங்க. வந்துட்டாள சனியும் பிடிச்சவ. அந்த குடும்பத்தை கெடுத்தது பத்தலன்னு இங்க வேற வந்துட்டா. ஏகாம்பரம், ஏகாம்பரம் இருக்காரா? உள்ள இருக்காரா? சரி, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போடுங்க. வாங்க 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 மேடம். வாங்க உள்ள போய் பேசலாம். உட்காருங்க. எப்படி பாத்தீங்கல்ல உஷாராணி அரெஸ்ட்? பார்த்தது மட்டும் இல்ல மேடம், காது குளிர கேட்டேன். பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரால் அரெஸ்ட்னு. சத்தியமா சொல்றேன் மேடம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்க தொட்டா எங்க சாக்கடிக்குன்னு தெரிஞ்சு சரியா தொட வச்சிருக்கீங்க. காபி சாப்பிடுங்க மேடம். ஏய் ஏய், வந்தமா காப்பியை கொடுத்தமா இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்க? உங்க போனுக்கு சார்ஜ் போடுறேங்க. சரி சரி போ. என்ன காயத்ரி மேடம், எவ்வளவு பெரிய காரியத்தை ஒரே
ஒரு போன்ல முடிச்சிருக்கீங்களே. ஆமா, இப்ப என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நான் யோசிக்கல. வினோ எனக்கு தகவல் சொன்னதை வச்சுதான் நான் இவ்வளவும் பண்ணேன். அதான் சொல்றேனே, ஒரே ஒரு தகவலை வச்சே நீங்க இவ்வளவு ஆட்டம் காட்டுறீங்கன்னா நீங்க பெரிய ஆள் தான் மேடம். அது இல்லைங்க, பிரகாஷ் இன்னும் என்னை ஏன் விட்டு வச்சிருக்காங்கிற காரணத்தை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா இப்போ இப்படி நடந்தத அவன் கொஞ்சம் யோசிச்சானா இது யாரோட வேலையா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான். அதான் எனக்கு கொஞ்சம். மேடம் இங்க பாருங்க, அவன் யோசிக்கட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், ஒன்னும் ஆக போறது இல்ல. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியவே கோத்து விட்டுருக்கோம். இனி அந்த அம்மா என்னென்ன ஆட்டம் ஆடும். விடக்கூடாது மேடம், விடவே கூடாது. என்ன தொட்டவன் காலம் முழுக்க ஏண்டா என்ன தொட்டோன்னு ஃபீல் பண்ணணும். அதுல பாருங்க மேடம், நாம ஒரு காரியம் பண்ணா அதுக்கு பலி கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நானே விஷயம் இல்லாம சொல்லல. பெரியவங்க ஏன் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது ஜெயிச்சதுக்கு பின்னாடியும் பலி கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? சுபமா முடியறதுக்கு தான் மேடம். அதத்தான் நாமளும் செய்ய போறோம். பலியா? என் பொண்டாட்டி என் போன்ல இருந்து அவ போனுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கா இப்போ. அதுக்கு தான் சொல்றேன் மேடம், பலி கொடுக்கணும்னு. இப்ப சின்ன காரியம் பண்றவங்க சின்னதா ஒரு எலுமிச்சம்பழத்தை பலி கொடுப்பாங்க. நாம பண்றது பெரிய காரியம், அதனால பலியும் கொஞ்சம் பெருசா பலமா தான் இருக்கணும். அதனால நாம செய்ய போற காரியத்துக்கு பெரிய பலியா நரபலியா கொடுக்கணும். பாருங்க, எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு. என் பொண்டாட்டியை தான் சொல்றேன். அவளை கழுத்தறுத்து பலி கொடுத்துட்டோம்னா நம்ம காரியத்துக்கு பலி கொடுத்த மாதிரி இருக்கும், என்னோட பெரிய பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும். என்னங்க, இதுக்கு தான் செல்ல அக்கறையா சார்ஜ் போட்டியா? அடி கையில கரைச்சா நில்லு நில்லு. எங்க எங்க நீ ஆட்ட காட்டுறியா? நில்லு. உடனே சொல்றேன், நில்லு, மரியாதை நில்லு, கொண்டு போடுவேன். நில்லடி நில்லடி. என்ன ஏகாம்பரம் இதெல்லாம்? உங்க பொண்டாட்டி நாம பேசுறத போன்ல ஒட்டு கேக்குறாங்க, அதுவும் சொந்த வீட்லயே. அதுக்கு தான் பலிங்கிற பேர்ல பொலி போட போறோம்ல. ஏங்க, நான் எந்த தப்பு பண்ணலங்க. அப்ப போன்ல கேட்டுட்டு இருந்தது என்ன இருந்தாலும் நான் உங்க பொண்டாட்டிங்க. அது தெரியும்டி, அது தெரியும். இல்ல, இவங்க பாக்கிறதுக்கு வேற பர்சனாலிட்டியா இருக்காங்களா? அதுவும் ரூம்ல போய் உடனே கதவு சாத்திட்டா நான் என்ன நினைக்கிறது? என்ன ஏகாம்பரம் இதெல்லாம்? ஓ, சந்தேகம் சந்தேகம் வேற பண்றியா? நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எனக்கு இவன் மேல டவுட். சொல்லுடி, நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு பிரகாஷுக்கு போட்டு கொடுக்கறதா உன் வேலை. ஐயோ, அப்படிலாம் இல்லங்க. முதல்ல இவளை அடிச்சு துரத்துங்க ஏகாம்பரம். அசிங்கமா பேசி ஒட்டு கேட்டு என்ன இதெல்லாம்? அன்னைக்கு இவன் மேல நான் இறக்கப்பட்ட பாருங்க, என்ன சொல்லணும்? நாம நமக்குள்ள 1000 விஷயம் பேசிப்போம், இவன் நம்ம எதிரிக்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு. முதல்ல இவளை அடிச்சு துரத்துங்க, அப்பதான் புத்தி வரும். நீங்க வேற, இவளை துரத்துறதுக்கு நான் யோசிக்காம இருப்பனா? ஆனா என் கொடுமையே வேறங்க. இவளை கட்டின நாள்ல இருந்துதான் எனக்கு யோகா அடிக்குதுன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். அதனாலதான் பேசாம இருக்கேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா அப்படி இப்படின்னு அடிச்சு புடிச்சு சேர்த்த பணத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணி இப்பதான் இந்த வீட்டை வாங்கினேன். இது மட்டும் இல்லங்க, அங்கங்க அடிச்சு கரெக்ட் பண்ண காசெல்லாம் வச்சு நிறைய சொத்தை இவ பேர்ல வாங்கி வச்சிட்டேன். இப்ப இவளை அடிச்சு துரத்தணும்னு வைங்க, இந்த வீடு மட்டும் இல்ல எல்லா சொத்தும் வெளியில போயிரும். இவ அண்ணனும் அப்பனும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பொற்கொடி, நாங்க பேசுறத கேக்குறியா? என்ன இல்லங்க? ஏய், இந்த காது தானே பேசுனதை கேட்டுச்சு, இப்ப எப்படி இருக்கு? கொய்யின்னு இருக்குங்க. கொய்யின்னு இருக்கா? நான் ஒன்ன அடிக்கல பொற்கொடி, போன்ல கேட்ட காதை தான் அடிச்சேன். போடி போ, போய் தெருல போய் நில்லு, போன்னு சொல்றேன்ல. மேடம், நம்ம இதோடு நிறுத்திடக்கூடாது. இனிமேதான் நம்ம இறங்கி அடிக்கணும். அதுக்கு என்ன யோசனை வச்சிருக்கீங்க? மேடம், குடும்பத்தை கெடுக்கிற காரியத்தை கூடி பேசிதான் செய்யணும். இனிமே பிரகாஷுக்கு விழுகிற அடி, நான் சொல்றத கவனமா கேளுங்க மேடம்.